இதுக்குள்ள ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சாஃப்டா இருக்குங்க. ஒரு 4 தோசை அப்படியே தேங்காய் சட்னியோட கடகடன்னு உள்ள போயிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெஃப்ஸ் கிச்சன். ஸோ இன்னைக்கு ரெசிபி ரொம்ப குயிக்கான, ஈஸியான, ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ஏன்னா நம்ம ரொம்ப அவசரமாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கும்போது அதுக்கு இட்லி மாவு இல்லை, தோசை மாவு இல்லை சப்பாத்திக்கு மாவு பிசையணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிற இந்த ரெசிபி இப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் குயிக்கான ஒரு டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம குயிக்காக குக்கிங்குள்ளே போயிடலாம். இந்த குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை நான் கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். ஸோ 1 கப்பு கோதுமை மாவு நான் எடுத்துக்கிறேன். ஸோ மாவுக்குள்ளே 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம தோசை மாவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தண்ணி கலக்கி நான் மாவு ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே டைம் நிறையா தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப இதாயிரும். ஸோ அதே மாதிரி லம்ப்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தோசை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் கடுகு போடுறேன், 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு. இது நல்லா வெடிக்கட்டும். இதுக்குள்ள நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணியிருக்கிற ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு துண்டு இஞ்சி இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இது நல்ல பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா தான் ஸோ அது மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு தோசை ஊற்றும் போது நல்லா வரும். ஸோ நான் இப்போ இது கூட ஒரு கேரட் எடுத்து நல்ல சிறுவி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சிறுவி ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். ஈவன் கோகனட் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் நான் வெறும் கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இது பார்க்கவும் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஷ், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கட்டாயமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேரட்டை ஜஸ்ட் ஏன்னா நான் சிறுவி போட்டிருக்கறனால சும்மா சாட்டே பண்ணினா போதும், எனக்கு குயிக்காக குக் ஆயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே மாவில் சால்ட் போட்டிருக்கோம், அதனால சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதுக்குள்ளே கடைசியாக ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நம்ம ஆல்ரெடி மாவு கலக்கி வச்சுட்டு போகிறீங்களா அதில் ஆட் பண்ணிவிட்டு தோசை போடலாம். இதுக்குள்ள நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு தோசை தவா இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு கடாயை எடுத்துக்கலாம். ஸோ அதில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்ம மாவு மிக்சர் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம அப்படியே தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப தின்னாக ஊற்ற முடியாது, கொஞ்சம் நம்ம ஊற்றப்ப மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம தின்னாக ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போடுறேன்.
ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தோசை வந்து இப்படிங்கிறதுக்குள்ள ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட. இப்போ நான் அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், இல்லை வெங்காய சட்னி வச்சுக்கலாம், இல்லை பொடி கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இப்போ நான் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றேன். சாஃப்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஒரு 4 தோசை அப்படியே தேங்காய் சட்னியோட கடகடன்னு உள்ளே போயிடும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். Until then, it's me, Jeevita, signing off. Keep watching. Happy cooking.